வெல்கம் டு அரிஸ்கோம் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க. 10 நிமிஷம் போதும் இது செய்கிறதுக்கு. இந்த அல்வா ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி போய் சாப்பிட தேவையில்ல. 10 நிமிஷம் வீட்டில் கோதுமை மாவு இருந்தால் சூப்பராக அடிப்பொலியாக ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருக்க குட்டீஸ்களுக்கும் 10 நிமிஷத்தில் அல்வாவா அப்படின்ற அளவுக்கு செம்ம டேஸ்டான திருநெல்வேலி ஸ்பெஷல் அல்வாங்க. வீட்டில் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த 1 கப் கோதுமை மாவை நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 டம்ளர் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 5 டம்ளர் தண்ணி நல்லா சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் அதை நல்லா கிளறிடுங்க. 5 டம்ளர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிளெண்டர் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் மாவை நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கிலோ அல்வா தாராளமாக வருங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்க இந்த சம்மர் லீவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ நான் 1 டம்ளர் சுகர் எடுத்து அதை கேரமல் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் நம்ம சேர்க்கக்கூடாதுக்கோசரம் தான் இந்த கேரமலை நம்ம செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள் சர்க்கரை அப்படியே நல்லா உருகி வருது. இது பக்கம் ஒரு பக்கம் உருகிட்டு இருக்கட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி இந்த கண்டென்சி இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதுக்கு தேவையான நட்ஸ் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இந்த திராட்சை முந்திரிலாம் நம்ம நட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் லைட் ரோஸ்ட்டாக நல்லா வறுத்து விட்டுருங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க. ஓரளவுக்கு வறுத்து வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கோதுமை மாவை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ அப்படியே சேர்த்துருங்க. அடுப்பை ஓரளவுக்கு மீடியமும் இல்லாமல் ஹை ஃப்ளேமாகவும் இல்லாமல் நார்மலாக வச்சுக்குங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா எடுத்து ஊற்றிட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இதுதான் கரெக்டான ஒரு ஸ்டேஜு. கட்டி விழுந்துடும். அதனால் கரெக்டாக பக்குவமாக பார்த்து நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கிறப்ப லைட்டாக கட்டி வந்தாலும் உடச்சி விட்டு இந்த மாதிரி கூலாக ஒரு பதத்துக்கு வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு கூலாக வந்திருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ இதாக வந்திருக்குன்னு பாருங்கள். கரெக்டான கண்டென்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 கப் சர்க்கரை மொத்தம் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 2.5 கப்பு. அதில் 1 கப் ஏற்கனவே நம்ம கேரமல் செஞ்சாச்சு. இப்போ நான் 1.5 கப் சர்க்கரை எந்த டம்ளரில் மாவு எடுத்தீங்களோ அதே டம்ளரில் தான் நீங்கள் கடைசி வரைக்கும் எல்லாமே எடுக்கணும். இது செய்யறதுக்கு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இப்போ அதே டம்ளரை நான் 1.5 கப் சர்க்கரை சேர்த்து அதையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கையை நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கறனால பார்த்திங்கன்னா இந்த பாகுபதம் இல்லாமல் அப்படியே சூப்பராக ஸ்மூத்தியாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு கண்டென்சி இருக்கணும். இப்போ நம்ம கேரமில் எடுத்து வச்சுருக்க கேரமில் அப்படியே சேர்த்துருங்க. எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்க தேவையில்லைங்க. இந்த ஒரு கேரமிலே போதும். சூப்பராக வாசமும் சூப்பராக இருக்கும். அப்படியே திருநெல்வேலி அல்வாவை வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ரெசிபிங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். அல்வா செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் இப்படி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கிறப்ப நட்ஸுக்கு நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே லைட்டாக இப்படி இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காது. நல்லா பேனில் ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வந்துருச்சுனாவே கரெக்டான கண்டென்சின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு பேனில் ஒட்டாமல் வருதோ கரெக்டான கண்டென்சி. நெய் எடுத்துக்குங்க. நெய் பார்த்திங்கன்னா இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை 3ஆக பிரிச்சுக்குங்க. 1/2 டம்ளர் நெய் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த 1/2 டம்ளர் நெய்யை 3 டைம் பிரித்து ஊற்றி நம்ம நல்லா அடிக்கனமான பாத்திரத்தில் நம்ம கிண்டி எடுக்கணும். லேசான பாத்திரத்தை வச்சு இந்த இதை செஞ்சிடாதீங்க. பயப்படாமல் செய்யுங்க. தாராளமாக நல்லா இருக்கும். இந்த ரெசிபி வேஸ்ட்டே ஆகாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். எந்த ஒரு பொருளும் வேஸ்ட்டும் ஆகாது. இப்போ பாருங்கள் 2ஆவது டைம் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பாருங்கள் நெய் ததும்ப அந்த கொதிக்க அப்படியே பாருங்கள் அல்வா அப்படியே ஒட்டாமல் வரும். கடாயில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டாமல் இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான அல்வா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டுருக்குங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கண்டென்சியில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கரலாம். நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி
பிடிக்காத அளவுக்கு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடாது. அந்த மாரி இருந்தாவே அல்வா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். லாஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டு நல்லா இந்த மாரி கொதிக்க விட்டுட்டு, இந்த மாரி எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்து ஒட்டாம வந்துருச்சா, அப்படியே அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. ஆற விட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் அடிப்பொலியா இருக்கும். உங்க குழந்தைங்களுக்கு இந்த சம்மர் லீவ்ல 10 நிமிஷம் இருந்தா போதுங்க. வெறும் 1 கப் மாவு, 2 1/2 கப் சர்க்கரை, 1/2 டம்ளர் நெய், திராட்சை முந்திரி உங்களுக்கு தேவைக்கேற்ப. அவ்வளோதாங்க. சூப்பரான அடிப்பொலியான கோதுமை அல்வா வீட்லயே ரெடி ஆயிருச்சுங்க. பாருங்க எவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்குன்னு. டேஸ்ட்டு அடிப்பொலியா இருக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம். இப்படி ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. வேற எந்த ரெசிபி வேணும்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கோதுமை அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.